சிவகார்த்திகேயன் ஒரு இந்திய தமிழ் நடிகர், பின்னணி பாடகர், பாடலாசிரியர், திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளர். இவர் இயற்பெயர் சிவகார்த்திகேயன் தாஸ். இவர் பிறப்பு பிப்ரவரி 17, 1985. இவர் பிறந்த இடம் சிங்கம்புணரி, தமிழ்நாடு. இவர் மனைவி பெயர் ஆர்த்தி. பிள்ளைகள் 3 பிள்ளைகள். சிவகார்த்திகேயன் தாஸ் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பிப்ரவரி 17, 1985 அன்று பிறந்தார். பொது சேவை பாரம்பரியம் கொண்ட ஒரு குடும்பத்தில் வளர்ந்தார். அவரது தந்தை ஜி தாஸ் ஒரு சிறை கண்காணிப்பாளராக இருந்தார் மற்றும் அவரது தாயார் ராஜி தாஸ் ஒரு இல்லத்தரசி. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மூத்த சகோதரி உள்ளார். அவர் திருச்சிராப்பள்ளியில் உள்ள கேம்பியன் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார். அவர் ஜே பொறியியல் கல்லூரியில் கணினி அறிவியல் பொறியியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். அதைத் தொடர்ந்து சென்னை நிறுவனத்தில் MBA பட்டம் பெற்றார். சிவகார்த்திகேயன் ஆகஸ்ட் 27, 2010 அன்று ஆர்த்தியை மணந்தார். தம்பதியருக்கு ஆர்த்தனா, குகன் மற்றும் பவன் என்ற 3 குழந்தைகள் உள்ளனர். கல்லூரி காலத்தில் சிவகார்த்திகேயன் பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளில் பங்கேற்று மேடையில் மிமிக்ரி மற்றும் ஸ்டாண்டப் காமெடி நிகழ்ச்சிகளை நடத்தினார். படிப்புக்கு இடையில் அவர் 3 மாத இடைவெளி எடுத்துக்கொண்டார். இந்த காலகட்டத்தில் அவரது நண்பர்கள் அவரை ஸ்டார் விஜயில் ஒளிபரப்பாகும் நகைச்சுவை ரியாலிட்டி தொலைக்காட்சி நிகழ்ச்சியான கலக்கப் போவது யாரு நிகழ்ச்சியின் ஆடிஷன்களுக்கு செல்லுமாறு வற்புறுத்தினர். அவர் ஒரு மிமிக்ரி கலைஞராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். பங்கேற்க ஆரம்பத்தில் தயக்கம் இருந்த போதிலும் அவர் 2006 நிகழ்ச்சியின் 2வது சீசனை வென்றார். ஏகன் 2008 தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயனை கவனித்து படத்தில் அவருக்கு ஒரு துணை வேடத்தை வழங்கினார். ஆனால் அவரது பகுதியில் இறுதி கட்டத்தை எட்டவில்லை. அவர் தனது நண்பர் அட்லியின் முகப்புத்தகம், அடையாளம், குரல் 786 மற்றும் 360 உள்ளிட்ட குறும்படங்களில் தோன்றினார். இயக்குனர் பாண்டியராஜ் தனது மெரினா 2012 படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்க சிவகார்த்திகேயனை அணுகினார். மேலும் அவர் அந்த திட்டத்தில் கையெழுத்திட்டார். பாண்டியராஜனின் அறிவுறுத்தல்களை உன்னிப்பாக கவனித்து மெரினா கடற்கரை விரிவாகச் சென்று சுற்றுப்புறங்களை ஆராய்வதன் மூலம் அவர் அந்த கதாபாத்திரಕ್ಕೆ தயாரானார். அதே நேரத்தில் அவரது இயல்பான நகைச்சுவை திறமை திரையில் வெளிப்படும் என்று நம்புவதாகவும் வெளிப்படுத்தியுள்ளார். படத்தின் ஓவியாவுடன் இளம் ஜோடியாக நடித்த சிவகார்த்திகேயன் நடிப்பு நல்ல வரவேற்பை பெற்றது. ஒரு விமர்சகர் காதல் ஒரு ஒற்றை நிறை படத்தில் ஒன்றை சேர்க்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் விமர்சகர் செந்தில்நாதனின் பாத்திரம் சிவாவை அவராகவே இருக்க வேண்டும் என்று கோருகிறது. இந்த நடிகரின் நடிப்பை பொறுத்தவரை இது ஒரு சாதாரண விஷயம் என்று குறிப்பிட்டுள்ளார். இவர் நடித்த திரைப்படங்களில் பல படங்களில் சில படங்கள் முகப்புத்தகம், மெரினா, மனம் கொத்தி பறவை, கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, நம்ம வீட்டு பிள்ளை, டாக்டர், அமரன் மற்றும் பல படங்கள் நடித்துள்ளார். சிவகார்த்திகேயன் தயாரித்துள்ள திரைப்படங்கள் கனா, நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு, ஓடு ராஜா, டாக்டர், டான், குரங்கு பெடல், கொட்டுக்காளி, வீட்டுத் தோழர்கள். சிவகார்த்திகேயன் திரைப்படத்தில் பாடிய பாடல்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பாடல், மான் கராத்தே, ராயபுரம் பீட்டர், காக்கி சட்டை, நான் ரொம்ப கூல், மாப்பிள சிங்கம், எதுக்கு மச்சான், ரஜினி முருகன், கனா படத்தில் வாயாடி பெத்த புள்ள மற்றும் பல பாடல்களை பாடியுள்ளார்.